வருகிறது புத்தம் புது என்டர்டெயின்மெண்ட் சேனல் விஜய் டக்கர். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு எதை பற்றி உங்களுக்கு நான் வீடியோ டிப் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி அதாவது ஹைபிஸ்கஸ். இதை பயன்படுத்தி நீங்கள் நிறைய தலைக்கு சீயக்காய், அதுக்கப்புறமா தலைக்கு ஷாம்பு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த ஹைபிஸ்கஸை நம்ம பாடிக்கும் யூஸ் பண்ணலாங்க. இது அவ்வளோ நன்மைகள் இதில் இருக்குது. இது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, இது ஸ்கின்னை நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன ஆகுதுன்னு ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். இதை ஸ்கின்னில் வந்து நீங்கள் பயன்படுத்துறதுனால ஆன்டி ஏஜிங் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஆன்டி ஏஜிங் சைன்ஸ் எல்லாம் வராமல், அதாவது கொஞ்சம் போஸ்ட்மோட் ஆகும். உங்களுக்கு சீக்கிரமே வர அந்த ஏஜிங் சைன்ஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். அந்த ப்ராசஸ்க்கு இந்த ஹைபிஸ்கஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா நிறைய பேருக்கு ஸ்கின் டோன் வந்து அன்ஈவனாக இருக்கும். உங்களுடைய அந்த ஸ்கின் டோனை வந்து ஈவன் ஆக்குது, இம்ப்ரூவ் பண்ணுது. இது ரெண்டுத்துக்குமே வந்து ஹைபிஸ்கஸ் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, நிறைய பேருடைய ஸ்கின்னு வந்து ஹைட்ரேட்டாகவே இருக்காது. ஸோ அதனால் அவங்களுக்கு நிறைய ஸ்கின் இஷ்யூஸ்லாம் வரும். உங்களுடைய ஸ்கின்னை வந்து ரொம்ப ஒரு ஹைட்ரேட்டாக வச்சுக்குது இந்த ஹைபிஸ்கஸை நீங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுனால. ஆல் ஓவர் த பாடிக்கும் நீங்கள் பேக் மாதிரி போடலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைபிஸ்கஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பியூட்டிக்காக ஃபேஸ்க்கு பேக் போடுறதோ இல்லை பாடி ஸ்க்ரப் பண்ணுறதோ பயன்படுத்துறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய போர்ஸ் எல்லாம் கிளென்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, ஓப்பன் ஸ்கின் போர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து டைட்டன் பண்ணுது அப்படின்னும் சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஹைபிஸ்கஸை நீங்கள் வந்து பேக்காக பயன்படுத்துறதுனால உங்களுடைய ஆக்னேஸ் எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுது. அண்ட் இன்னொரு விஷயம், உங்களுடைய ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுது அப்படின்னும் சொல்கிறாங்க. அண்ட் உங்கள் ஃபேஸில் வந்து உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கை நகங்கள் பட்டோ இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஐஸ் க்யூப் வந்து நல்லா மசாஜ் பண்ணும்போது சில கீறல்கள் இருக்கும். அந்த காயமெல்லாம் வந்து நீங்கள் தனியாக வந்து ஏதாவது மருந்து போட்டு அந்த காயத்தை சரி பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த ஹைபிஸ்கஸை நீங்கள் பேக்காக ஃபேஸில் போட்டிங்கன்னா, பிகாஸ் இதுவே வந்து உங்களுடைய அந்த காயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது சரியாகிறதுக்கு சீக்கிரமாக வந்து உதவி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கொலாஜன் அப்படின்றது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஸோ அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய கொலாஜனை இந்த ஹைபிஸ்கஸ் மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹைபிஸ்கஸை யூஸ் பண்ணி எப்படி மாஸ்க் போடலாம் அப்படின்றத இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது செம்பருத்தி பூவோட அந்த இதழ்கள் இருக்கு இல்லையா, அதை பவுடராக்கி எடுத்துக்கோங்க. அது கூட முல்தானி மிட்டி எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே ஈக்குவலான அளவு எடுத்துக்கணும். அதாவது செம்பருத்தி இலையோட அந்த பவுடரை வந்து நீங்கள் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறீங்கன்னா முல்தானி மிட்டியும் 1 ஸ்பூன் இருக்கணும். இல்லை அது 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா முல்தானி மிட்டியும் 1/2 ஸ்பூன் இருக்கும். ஸோ இதை வந்து இப்போ நீங்கள் நல்லா வந்து ரொம்ப அழகாக ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு முல்தானி மிட்டி பவுடராக தான் இருக்கும். நீங்கள் ஸ்மாஷ் பண்ண வேண்டியது இந்த ஹைபிஸ்கஸ் பவுடரை தான். அதை வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூட வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது ரெண்டையும் வந்து நம்ம இன்னும் நல்லா வந்து பேஸ்டாக ஃபார்மில் கொண்டு வரதுக்காக இது கூட ரோஸ் வாட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஒரு பேஸ்ட் ஃபார்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இதை உங்களுடைய ஃபேஸில் வந்து 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். இதை வாரத்துக்கு 2 தடவை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த பேக் யாருக்கெல்லாம் ஒத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், இந்த மாதிரி எல்லா ஸ்கின் டைப்புக்கும் இந்த பேக் வந்து போடலாம். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை தரும் அப்படின்னே சொல்லுவேன். இன்றைக்கி நான் கொடுத்த பியூட்டி டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான பியூட்டி ரிலேட்டட் வீடியோ உங்களுக்கு வேணுன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். வருகிறது புத்தம் புது என்டர்டெயின்மெண்ட் சேனல் விஜய் டக்கர். ஸ்ரீநகரில் இருக்கிற அந்த 100 ரூபாய் டாப்ஸ் எது இருந்தாலும் அது மேட்சிங்காக போட்டு சுற்றிட்டு, ஏன்னா நான் ரொம்ப லோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். கான்ஃபிடென்ட் லெவலில் இல்லை அப்போது.